ஃபர்ஸ்ட்டெல்லாம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் மதுரைக்கு கிளம்பும்போது, சீக்கிரமாவே கிளம்பிருவோம். ஒரு 5:30 அந்த டைமிங்க்குலாம் கிளம்பிருவோம். அது கொஞ்சம் கொஞ்சமா லேட் ஆயி 6, 6:30 அந்த மாதிரி ஆயி, இன்னைக்கு 7, 7:15 பக்கம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு லேட்டா தான் கிளம்புனோம். இன்னைக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு குளிர் தெரியல. ஏன்னா எப்பயும் விட லேட்டா கிளம்புனதுனாலயா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு குளிர் இல்ல. ரொம்ப மரம் வளர்ந்து ரொம்ப அடைச்சிருக்கும்ல, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குளிரா இருந்துச்சு. எப்படா வீடு வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. எங்கிட்ட ஒரு வழியா வீட்டுக்கும் வந்துட்டோம். வரும்போதே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு பணியாரம் வாங்கி குடுத்தேன். அவ ஒண்ணே ஒண்ணு தான் சாப்பிட்டா. வண்டியில கொடைக்கானல்ல ஏறி உட்காந்ததும் மேடம் தூங்குனாங்க. அப்புறம் இந்த சாப்பிடுற நேரத்தில கொஞ்சம் முழிச்சிருந்தா. அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டா. வீட்டுக்கு வந்த பிறகு தான் எந்திரிச்சா. சரி அவ அந்த அளவுக்கும் சாப்பிடலையே, பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வரும்போதே அவளுக்கு ஒரு பிரெட் பாக்கெட்டும், பாலும் வாங்கிட்டு வந்து, பால் ஆத்தி குடுத்து, பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி குடுத்தேன். எனக்கு வந்து மசாலா டீ குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால ஒரு டீ போட்டு குடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் வீட்ல அடுத்த வேலை எல்லாமே ஸ்டார்ட்